பாருங்கள், இந்த மாதிரி 3 வகையான கீரை போட்டு நம்ம பச்சை பயிறு போட்டு ஒரு அருமையான கீரை சமைக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம வந்து அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பிடி அளவு வெந்தயக்கீரை, ஒரு பிடி அளவு பொன்னாங்கண்ணி கீரை, ஒரு 3 டீஸ்பூனு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்க பொடியை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கடையிலாங்க. ஒரு கடையில் பார்க்கலாம். பாருங்கள், 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு, தேவையான பெருங்காயம். பாருங்கள், 50 கிராம் பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கருஞ்சீரகம், சீரகம், கடுகுங்க. பார்க்கலாங்களா? பாருங்கள், குக்கர் சூடேறிடுச்சு. நம்ம பச்சை பயிறு 50 கிராம் போட்டுப்போம். இதை வறுத்துப்போம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். பொண்ணு வரலாம் வறுத்துக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வறுத்துட்டு கழுவி எடுத்துன்னு வந்து ஒரு 200 1/4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டாச்சு. மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாங்க. தேவையான பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். தாளிக்கும் போது கொஞ்சம் போடணும். இதை மூடி வச்சுக்கலாங்க. வேகட்டன் 3 விசில் வரட்டும். பாருங்கள், 100 கிராம் தண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். கீரை போட்டுக்கலாங்க. தண்ணி கொச்சி பிறகு போடணும் கீரை. அரைக்கீரை போட்டாச்சு. இப்போ வெந்தயக்கீரை போடலாம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை போடலாங்க. இது வேகட்டும். 3 கீரையும் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாதி பூண்டு பருப்பில் போட்டோம். இந்த பாதி பூண்டு வைக்கலாங்க. இந்த ஒரு அரை வெங்காய தாளிப்பு. இது வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், கீரை வெந்துடுச்சு. நம்ம இதை கல்சட்டியில் போட்டு மாற்றிக்கலாம். கல்சட்டியில் மாற்றியாச்சு. நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் கடையணும். அப்போ தான் இந்த கீரை மெஸ்ஸியும் கடைஞ்சின்னு வந்துன்னு பார்க்கலாங்க. இப்போது நம்ம தாளிச்சிக்கலாங்க. கீரையை கொஞ்சம் கூடவே இருக்கட்டும். எண்ணெய் ஒரு அரை கைக்குருண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சூடாகட்டும். எடுத்து வச்ச கருஞ்சீரகம், கடுகு, சீரகங்க போட்டுக்கலாம். பொரிட்டோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ரெட்டாக செவரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், பரல செவந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வடகம் போட்டால் எப்படி செவருமோ அந்த மாதிரி செவரணும். இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம். இது பச்சை வாடை போகிற வரலாம் குக்காகட்டுங்க, பார்க்கலாம். ஒரு சிட்டிக்கே மஞ்சள் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 50 தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாங்காய் வந்து வேகட்டும், பார்க்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், மாங்காய் குக் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை இதில் கலந்துக்கலாங்க. கீரையில் கடைஞ்சி வந்த கீரையில் கலந்துக்கலாம். இப்போது பாருங்கள், இதை ஒரு கடைஞ்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வந்துடுச்சு. இந்த தண்ணியை இருத்துட்டு அந்த கீரையிலே போட்டு கரைஞ்சிட்டு வந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நான் வந்து 6 விசில் வச்சுருக்கேன். 3 விசிலில் வெந்துடும் ஒரு குக்கரில். எங்கள் குக்கரில் வந்து நான் 6 விசில் வச்சேங்க. அப்போ தான் நல்லா வெந்தது. இப்போ நம்ம கீரையில் கலந்து கரைஞ்சிக்கிட்டு வரலாங்க. கரைஞ்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு கடை ரெடி. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், அருமையான கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறன்றத ஃபுல் வீடியோவில் பாருங்கள், அப்போ தான் புரியும் கீரை கடையில் எப்படின்ட்டு ப்ராசஸ்ஸு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.